தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அஃப்கோர்ஸ் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அந்த இயக்கத்தை தடை செய்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சகம் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வாயிலாக தடை செய்திருக்கிறார்கள். கடந்த முறை போட்ட வீடியோவிலேயே இதை பற்றி நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல்பாடுகள் எப்படி இந்த நாட்டிற்கு எதிராகவும் சமூகத்திற்கு எதிராகவும் இருக்கிறது அப்படின்றதை நான் குறிப்பிட்டிருந்தேன். அது இதை நோக்கித்தான் செல்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம்தான். இன்றைக்கு இறுதியாக அந்த தடையாணை வெளிவந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு சார்பு இயக்கங்களும் கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது 5 ஆண்டுகளுக்கு மட்டும் ஏன் நிரந்தரமாக ஏன் செய்யவில்லை அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. இந்த சட்டத்தின்படி நீங்கள் பர்மனண்ட்டாக ஒரு இயக்கத்தை தடை செய்வது அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக கிடையாது. இங்கே 5 ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ரெவ்யூ பண்ணுவாங்க. அதாவது அதை நீட்டிப்பதா அல்லது அதை நீர்த்து போக செய்வதா அப்படின்றது அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. ப்ளஸ் அந்த சமயத்தில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கிறது. எல்டிடிக்கும் இதே மாதிரியான ஒரு தடை தான் போட்டு வராங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை ரெவ்யூ பண்ணி அந்த ரெவ்யூவிலேருந்து நமக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இதே தடை நீடிக்க வேண்டுமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த கெசட் எக்ஸ்ட்ராடினரி கெசட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹிந்தியில் வந்தாலும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அது ஆங்கிலத்தில் அதையும் சுற்றறிக்கை வந்திருக்கிறது. அந்த சுற்றறிக்கையை இப்பொழுது நான் ஒரு பாயிண்ட்டாக நான் படித்து அது என்ன சொல்கிறது அப்படின்றத விளக்குறேன். Whereas the Popular Front of India, hereinafter referred to as PFI, had been registered under the Societies Registration Act 1860. அதாவது Societies Registration Act அப்படின்றது கீழே இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போது இதை ஒரு அரசியல் கட்சியாக இவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை. இவர்கள் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இவர்களுக்கு அரசியல் கட்சி அப்படின்ற போர்வையில் இப்போ தமிழ்நாடு அல்லது கேரளா இது மாதிரியான மாநிலங்களில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பரவலாகவே இந்தியா முழுக்க நிறைய மாநிலங்களில் எஸ்டிபிஐ அப்படின்ட்டு ஒரு அரசியல் இயக்கத்தை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அது எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த தடை எஸ்டிபிஐக்கு பொருந்துமா என்றால் இந்த தடை எஸ்டிபிஐக்கு நீட்டிப்பதற்கான அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது என்றாலும் கூட பரிந்துரை செய்யலாம். தேர்தல் ஆணையத்திற்கு இந்த எஸ்டிபிஐயும் நீங்கள் இந்த வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரை செய்வதற்கான அதிகாரம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு இயக்கம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதை சார்பு இயக்கங்களாக நிறைய உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சார்பு இயக்கங்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு செயல்பாட்டுகளில் இறங்குகிறார்கள். மக்களுக்கு தொண்டு செய்கின்ற செயல்பாடுகள் என்ற போர்வையில் நிறைய விஷயங்களை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள் அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. எதெல்லாம் அந்த இயக்கங்கள், இந்த சார்பு இயக்கங்கள் அப்படின்ட்டு இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதனை பார்ப்போம். ஒன்று, ரிஹாப் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு RIF அப்படின்ற ஒரு இயக்கம். இது 17/3/2008 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இயக்கம், CFI அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் இண்டியா இமாம்ஸ் கவுன்சில் AIIC அப்படின்ற ஒரு இயக்கம். நேஷனல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு இயக்கம். இது 12/9/2010 அன்று இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேஷனல் உமன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ட்டு ஒரு இயக்கம், ஜூனியர் ஃப்ரண்ட்னு ஒரு இயக்கம், எம்பவர் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு இயக்கம். இதெல்லாம் 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ரிஹாப் ஃபவுண்டேஷன் கேரளாவில் தனியாக ஒன்று 91 இயங்கி கொண்டு வந்திருக்கிறது. இப்போ இதையெல்லாம் சார்பு இயக்கங்களாக பார்க்கப்பட்டு இவை அனைத்தும் சேர்த்து தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் அடுத்த ஷரத்து என்ன சொல்லுது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் whereas the investigations have established clear linkages between PFI and its associates or affiliates or friends. இது மேலே குறிப்பிட்டுள்ள இந்த இயக்கங்களுக்கும் PFIக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதில் இந்த கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்னாக்க, இதுதான் சமீபத்தில் ஹிஜாப் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசாங்கம் அதோடைய அந்த வாதங்களை முன்வைக்கும் பொழுது, உச்சநீதிமன்றத்தில் வைக்கும் பொழுது மிக தெளிவாக அவர்களிடம் நீதியரசர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஹிஜாபை இவர்கள் காலங்காலமாக இந்த மாணவிகள் அணிந்து வருகிறார்கள். கர்நாடகாவில் உடுப்பியில் இந்த பிரச்சனை எழுந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நாடு தழுவிய ஒரு போராட்டமாக இவர்கள் எடுத்து சென்றார்கள் என்று தெரியும். பல இடங்களில் கலவரங்களும் வன்முறையும் வெடித்தது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது இந்த ஹிஜாப் ஏற்கனவே நாங்கள் அணிந்து வருகிறார்கள் இந்த மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாதங்களை வைத்தார்கள். ஆனால் அதற்கான எந்த ஆதாரமும் முன்வைக்கப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கம் கூடுதலாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறது. அதாவது
2021ஆம் ஆண்டு ஜூன் ஜூலை அந்த காலகட்டங்களில் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கம் பதிவு செய்கிறது அந்த கல்லூரிக்குள். அந்த கல்லூரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பியூசி தான், அதாவது +1 +2 சொல்லுவாங்கல்ல, அந்த பள்ளிக்குள் வந்து நுழைந்து அவர்களுடைய அந்த யூனியனை உருவாக்குகிறார்கள். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் நுழைந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து வெடிக்கிறது. மாணவிகள் ஹிஜாப் அணிந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற ஆதாரங்களின் அடிப்படையில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஸோ இவங்களுடைய செயல்பாடுகள் வெவ்வேறு சார்பு இயக்கங்களாக எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அடுத்தது, whereas Rehab India Foundation collects funds through PFI members and some of the members of the PFI are also members of Campus Front of India, Empower India Foundation, Rehab Foundation Kerala, and the activities of Junior Front, All India Imams Council, National Confederation of Human Rights Organization, National Women's Front are monitored, coordinated by the PFI leaders. PFI இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த சார்பு இயக்கங்களுடைய பல்வேறு செயல்பாட்டுகளை மேற்பார்வை செய்கிறார்கள் அப்படின்றதும் வந்து தெளிவாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆதாரங்களின் அடிப்படையில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிதி திரட்டுகிறது. அந்த நிதி திரட்டலில் இந்த தலைவர்கள், பிஎஃப்ஐ தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒவ்வொரு சார்பு இயக்கங்களை முன்னிலைப்படுத்தி நிதி திரட்டுகிறார்கள் அப்படின்றதையும் வந்து இவங்க தெளிவாக ஆதாரத்துடன் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த தடை வந்து அறிவிப்பு வந்திருக்கிறது. அடுத்தது, whereas the PFI has created the above mentioned associates or affiliates or friends with the objective of enhancing its reach among different sections of the society such as youth, students, women, imams, lawyers or weaker sections of the society with the sole objective of expanding its membership, influence and fundraising capacity. இந்த மாதிரியான பல்வேறு முகங்களாக இவர்கள் உலா வருவதற்கான காரணம் என்ன என்றால், இந்த பல்வேறு முகங்களை வைத்துக்கொண்டு, இப்போ கேம்பஸ் இந்தியா அப்படின்னாக்க இளைஞர்கள் மத்தியில், அதாவது கல்லூரியில் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவர்களை வந்து அணுக முடியும். நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத வைத்துக்கொண்டால் அங்கே வக்கீல்களை எல்லாம் வந்து அணுக முடியும். அதே மாதிரி உமன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்றதை வைத்து பெண்களை அணுக முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு முகமாக இவர்கள் வரும்பொழுது ஒவ்வொரு தரப்பு மக்களை அணுகுவதற்காக இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் செயல்படுவது போல் காட்டிக்கொண்டு அதன் மூலமாக நிதி திரட்டலிலும் ஈடுபடுகிறார்கள். இந்த சமூகத்திற்கு எதிரான செயல்களை, அந்த செயல்களுக்கான சிந்தனையை விதைப்பது அப்படின்றதிலும் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றது தெளிவாகிறது. Whereas the above associates or affiliates or friends have a hub and spoke relationship with the PFA, acting as a hub and utilizing the mass outreach and fundraising capacity of its associates or affiliates or friends for strengthening its capability for unlawful activities, and these associates or affiliates or friends function as roots and capillaries through which the PFI is fed and strengthened. இந்த PFI என்கிற இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இயக்கத்தை பலப்படுத்துவதற்காக இந்த சார்பு இயக்கங்களை முகங்களாக பயன்படுத்துவதன் மூலம் இவர்கள் பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து நிதி திரட்டுவது அப்படின்றது வாயிலாக இந்த சார்பு இயக்கங்களை இவர்களுடைய தூண்களாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதைத்தான் திரும்பவும் அதை ஒரு விஷயத்தையும் வேறு சொற்கள் இல்லை, வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. அடுத்தது, whereas the PFI and its associates or affiliates or friends operate only as socio-economic, educational and political organization, but they have been pursuing a secret agenda to radicalize a particular section of the society, working towards undermining the concept of democracy and sheer disrespect towards the constitutional authority and constitutional setup of the country. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சார்பு இயக்கங்களின் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டின் அரசியல் சாசனத்திற்கும் அந்த அரசியல் சாசனத்தின் சட்டத்தின் ஆட்சி அப்படின்றத மேலோங்குவது அப்படின்றதை எதிர்த்து செயல்படுவதற்கும் தொடர்ச்சியாக தூண்டுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தொடர்பு கொண்டு வேறு முகங்களை வைத்து தொடர்பு கொண்டு அதிலும் வேறு செக்ஷன்ஸ், இப்போ இளைஞர்கள் இருப்பாங்க, மாணவிகள், அவங்களும் இளைஞர்கள் வந்தாலும் கூட அதையும் கடந்த இளைஞர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வக்கீல்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க மருத்துவத்துறையில் இருக்கவங்க இருப்பாங்க. அப்படின்னு துறை வாரியாக அணுகுவதற்கு வேறு முகங்களை இவர்கள் வைத்து வேறு கிளைகளை வைத்து இந்த கிளைகளின் வாயிலாக இவர்கள் இந்த நாட்டிற்கு எதிராகவும் அரசியல் சாசனத்திற்கு எதிராகவும் சட்டத்தின் ஆட்சிக்கு எதிராகவும் இவர்கள் தொடர்ந்து விஷம கருத்துக்களை, சிந்தனைகளை விதைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதுதான் இங்கே தெளிவாகிறது. அடுத்தது, whereas the PFI and its associates or affiliates or friends have been indulging in unlawful activities which are
are prejudicial to the integrity, sovereignty and security of the country and have the potential of disturbing public peace and communal harmony of the country and supporting militancy in the country. தீவிரவாத செயல்களுக்கு இது ஊக்கமளிக்கும் வகையில் இது அமைகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அப்படின்றதற்கு எதிராக இவர்களது செயல்பாடுகள் தொடர்ந்து அமைகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்கு எதிராக பல்வேறு செயல்களில் பல்வேறு மக்கள், அதாவது ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் ஈடுபடுவதற்கு தூண்டுதலாக இந்த இயக்கத்துடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது அப்படின்றதையும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவங்க some of the PFI's founding members are the leaders of Students Islamic Movement of India (SIMI) and PFI has linkages with Jamatul Mujahideen Bangladesh, both of which are proscribed organizations. Proscribed organizations இவை சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டுள்ள இயக்கங்கள். சிமி அப்படின்றது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது. இந்த சிமி இயக்கம் 2001ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. அதாவது செப்டம்பர் 11 அமெரிக்காவில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இது போன்ற வன்முறை கருத்துக்களை, சிந்தனைகளை பரப்பக்கூடிய இயக்கங்களாக பார்க்கப்பட்ட இயக்கங்கள் தடை செய்யப்பட்டு வந்தன. அதன் அடிப்படையில் இந்தியாவில் சிமி என்கிற இந்த மாணவர் இயக்கமும் தடை செய்யப்பட்டது. அதுடைய நிறுவன தலைவர்களாக, அதாவது நிறுவன உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இயக்கத்திற்கும் தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷை சேர்ந்த ஜமத்துல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் அப்படின்ற இயக்கம் பல்வேறு தீவிரவாத இயக்க செயல்களில் ஈடுபட்டதும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட நபர்களாகவும் இந்த இயக்கத்தை PFI, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிறுவன தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது, whereas there had been a number of instances of internal linkages of PFI with global terrorist groups like Islamic State of Iraq and Syria. சிரியாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தீவிரவாத இயக்கமான இந்த ISIS என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பது இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றதையும் இந்த அறிக்கை சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் whereas the PFI and its associates or affiliates or friends have been working covertly to increase the radicalization of one community by promoting a sense of insecurity in the country, which is substantiated by the fact that some of the PFI cadres have joined the international terrorist organization. இந்த மாதிரியான IS போன்ற இயக்கங்களுடன் இணைந்து இந்த IS போன்ற இயக்கங்களில் தங்களுடைய உறுப்பினர்களை இணைய வைத்து இந்த PFI என்பது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு சிந்தனையை விதைக்க பார்க்கிறது என்றால், ஏதோ இங்கே இஸ்லாமியர்கள் அனைவருமே ஒரு பாதிப்புக்குள் இருக்கிறார்கள், இவர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறது என்றெல்லாம் ஒரு அச்ச உணர்வை, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்றதும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. The central government is of the opinion that it is necessary to exercise its powers under subsection 1 of section 3 of the Unlawful Activities Prevention Act 1967, 37 amendment of the 1967 hereinafter referred to as the act in view of the above stated reasons which is substantiated by the following facts. மேலே குறிப்பிட்டுள்ள இப்ப நான் சொன்ன இந்த காரணிகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து இந்த உண்மைகளின் கீழே நான் சொல்ல போகின்ற உண்மைகளை காரணிகளாக வைத்து UAPA, அதாவது Unlawful Activities, சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை தடுக்கும் சட்டம் 1967 கொண்டு வரப்பட்ட சட்டம். அதில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் சமீபத்திய திருத்தங்கள் உட்பட இதற்கு பொருந்தும் என்று கருதி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இந்த மேலே குறிப்பிட்ட இந்த விஷயங்களுக்கான உண்மைகள் என்ன அப்படின்றத அடுத்து நாம் பார்ப்போம். Fact number 1. The PFI is involved in several criminal and terror act cases and sheer disrespect towards the constitutional authority of the country, and with funds and ideological support from outside it has become a major threat to the internal security of the country. அதாவது இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது பல்வேறு கிரிமினல் செயல்களில், குற்றச் செயல்களில் ஈடுபடுவதோடு அல்லாமல் பல்வேறு தீவிரவாத செயல்களிலும் ஈடுபட்டு அவர்கள் மீது பல வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் சட்டத்தின் மீது இவர்கள் தொடர்ச்சியாக அவமரியாதை புரிகின்ற வண்ணம் இவர்களது செயல்பாடுகளும் சிந்தனையும் அமைகிறது என்பதனால் இவர்களுக்கு வரக்கூடிய நிதி, அது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு வரக்கூடிய சித்தாந்த ரீதியான ஆதரவு என்பது வெளியிலிருந்து வருகிறது, அதாவது நாட்டிற்கு வெளியிலிருந்து வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சம் ஏற்படுத்தும் வண்ணம் அது அமைகிறது அப்படின்றதுதான் fact number 1. அடுத்தது fact number 2. Investigations in various cases have revealed that the PFI and its cadres have been repeatedly engaging in violent and subversive activities. Criminal violent acts carried out by PFI include chopping off limb of a college professor, cold-blooded killings of persons associated with organizations espousing other faiths, obtaining explosives to target prominent people and places, and destruction of
பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது இவர்களுக்கு எதிரான விசாரணை என்பதில் பல்வேறு வழக்குகளில் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்றால், இவர்களுடைய அந்த உறுப்பினர்கள், இவர்களுடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வன்முறை சம்பவம் என்பது ஒரு கல்லூரி பேராசிரியர், கிறித்துவ கல்லூரி பேராசிரியர் அவர்களுடைய இறை தூதரை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருடைய கையை துண்டித்தார்கள் அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட நபர்களை அந்த கொலையாளிகள், இதில் குற்றம் சாட்டப்பட்ட கொலையாளிகள், தண்டனை பெற்ற கொலையாளிகளே நிறைய பேர் இந்த இயக்கத்துடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்றதும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொது சொத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வண்ணம் இவர்களுடைய செயல்பாடும் அமைந்திருக்கிறது அப்படின்றதும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, the PFI cadres have been involved in several terrorist acts and murders of several persons including சஞ்சித் என்பவர் கேரளாவில் நவம்பர் 2021 கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருபுவனம் வே ராமலிங்கம் என்பவர் தமிழ்நாட்டில் 2019 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திரு நந்து என்பவர் கேரளாவில் 2021 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திரு அபிமன்யு என்பவர் கேரளாவில் 2018 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திரு பிபின் கேரளாவில் 2017 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திரு சரத் கர்நாடகாவில் 2017 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திரு ருத்ரேஷ் கர்நாடகாவில் 2016 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திரு பிரவீன் பூஜாரி கர்நாடகாவில் 2016 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திரு சசிகுமார் தமிழ்நாட்டில் 2016 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திரு பிரவீன் நெட்டாரு கர்நாடகாவில் 2022 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை சம்பவங்களில் PFI தொண்டர்கள் தான் அதை அரங்கேற்றினார்கள் என்பதற்கு போதிய ஆதாரங்கள் இருக்கிறது என்றும், அதை அவர்கள் செய்வதற்கான முக்கிய காரணமே பொது மக்களிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வண்ணம் இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்றதுதான். அடுத்தது நான்காவது காரணம், there had been number of instances of international linkages of PFI with global terrorist groups and some activists of the PFI joined Islamic State of Iraq and Syria ISIS and participated in terror activities in Syria, Iraq, Afghanistan. Some of these PFI cadres linked to ISIS have been killed in these conflict theaters and some have been arrested by state police and central agencies, and also the PFI has linkages with Jamatul Mujahideen Bangladesh, a proscribed terrorist organization. இவர்கள் தொடர்ச்சியாக சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத இயக்கங்களுடன் இவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அதாவது PFI சேர்ந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த பல உறுப்பினர்கள், தொண்டர்கள் இஸ்லாமிக் ஸ்டேட், அதாவது ஈராக்கிலும் சிரியாவிலும் ஆப்கானிஸ்தானிலும் நடக்கக்கூடிய அந்த போரில் ISISக்கு சார்பாக போரிட்டு பலர் இறந்து போயும் இருக்கிறார்கள். பலர் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாநில காவல்துறையினாலும் மத்திய புலனாய்வு துறையினாலும் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தேகத்திற்கிடமின்றி இவர்கள் PFI-உடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜமத்துல் முஜாஹிதீன் என்கிற சர்வதேச தீவிரவாத இயக்கம், ஜமத்துல் முஜாஹிதீன் பங்களாதேஷ், இந்த சர்வதேச தீவிரவாத இயக்கத்துடனும் இவர்களுக்கு சந்தேகத்திற்கிடமின்றி தொடர்பு இருக்கிறது என்பதும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஐந்தாவது காரணம், the office bearers and cadres of the PFI along with others are conspiring and raising funds from within India and abroad through banking channels and the hawala donations etc. as part of a well-crafted criminal conspiracy, and then transferring, layering and integrating these funds through multiple accounts to project them as legitimate and eventually using these funds to carry out various criminal, unlawful and terrorist activities in India. கடந்த வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன், PFIக்கு சொந்தமாக சொல்லப்படுகின்ற, அதாவது அவர்களுக்கு வரக்கூடிய நிதி அப்படின்றது எங்கிருந்தெல்லாம் வருகிறது அப்படின்றதை இப்போ சமீபத்தில் நடந்த ரெய்டில் கூட இவங்க கைப்பற்றி இருக்கிறார்கள். அதில் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளிலிருந்து இவர்களுக்கு நிதி வந்திருக்கிறது. இந்த வங்கி கணக்குகள் எல்லாம் யாருடையது அப்படின்னு சொல்லி இவர்கள் காட்டக்கூடிய ஆதாரங்களை எடுத்து பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் பரம ஏழைகள் அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள், இவங்க கிட்ட இருந்து எல்லாமே வந்திருக்கு அப்படின்றத காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் பல லட்சம் வந்திருக்கு. பல லட்சம் 3000 அக்கௌண்ட்ல இருந்து பிரித்து வரும் பொழுது அதற்கு சந்தேகம் வராது என்கிற வகையில் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்கிற பொழுது இந்த ஆதாரங்களை விசாரிக்கும் பொழுது இந்த நபர், உதாரணத்துக்கு ஒருத்தர் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு வைங்க, அவன் 15,000 ரூபாய் PFIக்கு கொடுத்தான் அப்படின்னு காட்டினா நம்புற மாதிரி இருக்கா? இப்படித்தான் இவர்கள் காட்டுகிறார்கள். அப்ப உண்மையில் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா பல ஹவாலா டிரான்சாக்ஷன் வாயிலாக இவர்களுக்கு பல கோடி வெளியிலிருந்து வருது. அதை பிரித்து இந்த 3000 4000 வங்கி கணக்குகள் ஏற்படுத்தி இந்த வங்கி கணக்குகளிலிருந்து இவர்களுக்கு வருவது போல இவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது உள்ளபடியே சட்டத்திற்கு புறம்பான செயல் அப்படின்றதை இந்த அரசாங்கம் கருதுகிறது. அடுத்தது, இந்த பணத்தை எல்லாம் எங்கே இவர்கள் செலவு செய்கிறார்கள் அப்படின்னா
என்னன்னா இங்கே நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள், அதற்கு தேவையான பல விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட, இப்போ பட்னாவிலிருந்து இது பீகாரில் வந்து அவங்க கிட்ட கைப்பற்றப்பட்டது அந்த டாக்குமெண்ட் ஆபரேஷன் 2047, அதாவது 2047ஆம் ஆண்டு இங்கே வந்துட்டு ஷரியத் சட்டத்தை எப்படி மேலே கொண்டு வருவது என்பதற்கான இலக்கை நிர்ணயித்து அவர்கள் வந்து செயல்பட்டதுக்கான டாக்குமெண்ட்லாம் சிக்கியது. இப்போ அந்த டாக்குமெண்ட்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வந்து இராணுவ குடவுன்கள் அதாவது நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. அப்போ இதற்கெல்லாம் வந்து இராணுவ குடவுன்கள்னா ஆயுத கிடங்குகள் ஏற்படுத்தணும். இந்த ஆயுத கிடங்குகள் ஏற்படுத்துவதற்கு இவர்களுக்கு தேவையான பணத்திற்கு இது போன்ற நிதி திரட்டல் இவர்களுக்கு சாத்தியப்படுகிறது. இந்த நிதி திரட்டல் இப்போ FRCA நிறைய கைட்லைன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்றதுனால இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, வரக்கூடிய இந்தியாவிலிருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த அவாலா பணத்தை பல டிரான்சாக்ஷன்ஸ் மூலம் இவங்க உள்ளுக்குள் கொண்டு வருவாங்க. இவர்களுக்கு நிதி திரட்டியதாக உள்ள கொண்டு வருவாங்க. அப்போ சட்டப்பூர்வமாக நிதி திரட்டியதாக நீங்க காட்டணும் அப்படின்னா அதற்காக இந்த 3000 அக்கவுண்ட்களையும் இவர்கள் காட்டுகிறார்கள் அப்படின்றது தான் இது சொல்லுது. அடுத்தது, sources of deposits on behalf of PFI with respect to several bank accounts were not supported by financial profiles of the account holders and the activities of PFI were not being carried out as per the declared objectives, and therefore the income tax department cancelled the registration granted to PFI under section 12A and 12AA of the Income Tax Act 1961, 43 of the 1961 amendment. The Income Tax Department also cancelled the registration granted to Rehab India Foundation under section 12A or section 12AA of the Income Tax Act. இங்க இந்த வருமான வரி அவங்க வந்து சோதனை மேற்கொண்ட பொழுது இந்த இவர்கள் காண்பித்த ஆதாரங்கள், அதாவது இவர்களுக்கு இங்கிருந்தெல்லாம் நிதி வந்திருக்கிறது அப்படின்னு காட்டக்கூடிய வங்கி கணக்குகள் இல்லையா, இந்த வங்கி கணக்குகளுக்கு எங்கிருந்து பணம் வந்தது அப்படின்றதற்கான சோர்ஸை இவங்களால காட்ட முடியவில்லை. அப்போ இது சந்தேகத்துக்கு உரிய விஷயமாக இருக்கிறது என்பதனால் வருமான வரி சட்டத்தின் கீழாக இவங்க வந்துட்டு இந்த பணம் எல்லாம் வந்து சட்டத்திற்கு புறம்பாக திரட்டப்பட்ட பணம் என்பதனை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த டாக்குமெண்ட்ஸை வைத்து ஏற்கனவே இவர்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவங்களுடைய பல்வேறு இந்த சார்பு அணி இருக்கு இல்லையா, அவங்களுடைய வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கிறது. The state government of Uttar Pradesh and Karnataka and Gujarat ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கம், கர்நாடக அரசாங்கம், குஜராத் அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள் இந்த PFI-ஐ தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை ஏற்கனவே தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் முதலமைச்சரே வந்து என்ன சொல்றாரு, PFI தடை செய்ய வேண்டும் என்று தான் சொல்கிறார். And whereas the PFI and its associates or affiliates or friends have involved in the violent terrorist activities with an intent to create a reign of terror in this country, thereby endangering the security and public order of the state, and anti-national activities of PFI disrespect and disregard the constitutional authority and sovereignty of the state, and hence an immediate prompt action is required against the organization. இவர்கள் தொடர்ந்து இந்த இந்திய அரசாங்கம் என்று சொல்வதை விட இந்த இந்திய அரசியல் சாசனத்தின் சட்டத்தின் ஆட்சி என்பதனை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கின்ற நிலையில் இவர்களுடைய இயக்கம் என்பது தடை செய்யப்பட வேண்டும், இவர்களுடைய சார்பு இயக்கங்கள் என்பதும் தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்றதான் இது சொல்லுது. அது மட்டுமல்லாமல் whereas central government is of the opinion that if there is no immediate curb or control of unlawful activities of PFI and its associates or affiliates or friends, the PFI and its associates or affiliates or friends will use this opportunity. இவர்களை மத்திய அரசாங்கம் இனியும் விட்டு வைத்தால், நடவடிக்கை எடுக்காமல் விட்டு வைத்தால், இத்தனை ஆதாரங்கள் திரட்டப்பட்ட பின்னரும், இத்தனை வன்முறை சம்பவங்கள் நடைபெற்ற பின்னரும், இத்தனை இவர்களுடைய செயல்பாடுகள் தெரிய வந்த பின்னரும் இவர்களை இப்படியே விட்டு வைத்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் இங்கே வந்து பதிவு செய்திருக்கிறது அரசாங்கம். அவர்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அதாவது கண்டினியூ சப்வர்சிவ் ஆக்டிவிட்டீஸ் thereby disturbing public order and undermining the constitutional setup of the country. இந்த நாட்டின் அரசியல் அமைப்பையே இவர்கள் குலைக்கின்ற வண்ணம், இந்த நாட்டின் பொது அமைதியை குலைக்கின்ற வண்ணம் இவர்கள் செயல்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் தொடர்ச்சியாக தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கின்ற ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக இவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள். அதை தடுத்து நிறுத்த முடியாமல் போய்விடும். அதை ஊக்குவிக்கும் வண்ணம் நம்முடைய மத்திய அரசாங்கத்துடைய இயலாமை என்பது அமைந்துவிடும் அப்படின்றதையும் குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது, கண்டினியூ ப்ராபகேட்டிங் ஆன்டி நேஷனல் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் ரேடிகலைஸ் a particular section of the society with the intention of to create disaffection against the country. நாட்டிற்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மக்களிடம் வன்ம கருத்துக்களையும் விஷ கருத்துக்களையும் விதைத்துக் கொண்டே இவர்கள் இருப்பார்கள், தடுக்க முடியாமல் போய்விடும் அப்படின்றதையும் வந்து இந்த மத்திய அரசாங்கம் அவங்களுடைய ஆதங்கத்தில் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் aggravate activities which are detrimental to the internal security sovereignty of the country. இந்த நாட்டின் இறையாண்மையையும்
இந்த நாட்டின் பாதுகாப்பையும் குலைக்கின்ற வண்ணம் இவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்துவிடும் அப்படின்றதையும் குறிப்பிடுகிறார்கள். இதையெல்லாம் குறிப்பிட்டு and whereas central government for the above mentioned reasons is firmly of the opinion that having regard to the activities of PFI, it is necessary to declare the PFI and its associates or affiliates or friends to be unlawful associations with immediate effect. அதாவது இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இவ்வளவு ஆவணங்கள், திரட்டப்பட்ட ஆவணங்கள், நடத்தப்பட்ட விசாரணைகள், கைது செய்யப்பட்ட நபர்கள், அவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்கள், இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு, ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு, நடந்த வழக்குகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த இயக்கத்தை தடை செய்வது தவிர வேறு வழி இல்லை என்கிற முடிவிற்கு இந்த அரசாங்கம் வருகிறது. Now therefore in exercise of the powers conferred by the subsection 1 section 3 of the Unlawful Activities Prevention Act 1967, the central government hereby declares the Popular Front of India and its associates or affiliates or friends, including Rehab India Foundation, Campus Front of India, All India Imams Council, National Confederation of Human Rights Organization, National Women's Front, Junior Front, Empower India Foundation and Rehab Foundation Kerala as an unlawful association. மேற்கூறிய காரணங்கள் அடிப்படையாக வைத்து அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதாவது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழாக இவர்கள் மீது தடையை கொண்டு வர வேண்டும். இவர்கள் சார்ந்த இயக்கங்கள், சார்பு இயக்கங்கள் மீதும் தடையை கொண்டு வர வேண்டும் என்கிற முடிவிற்கு இந்த மத்திய அரசாங்கம் வருகிறது. கடைசியாக, whereas the central government having regard to the above circumstances is of firm opinion that it is necessary to declare the PFI and its associates or affiliates or friends as an unlawful association with immediate effect, and accordingly in exercise of the powers conferred by the proviso to subsection 3 of section 3 of the said act, the central government hereby directs that this notification shall, subject to any order that may be made under section 4 of the said act, have effect for a period of 5 years. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு 5 ஆண்டுகளுக்கு செக்ஷன் 3 இந்த தடை சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய செக்ஷன் 3 ஆஃப் தி அந்த ஆக்ட் கீழ் இவர்களுக்கு எதிரான தடை என்பது 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் மத்திய அரசாங்கத்தோட நோட்டிஃபிகேஷன். நீங்கள் பிஎஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் இதை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்களே மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். பல்வேறு கட்டங்களில் அவர்கள் அதை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் இங்கே பதிவு செய்து, திருமாவளவன், சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஏதோ இந்த இஸ்லாமியர்களுக்கு தாங்கள் தோழர் என்று காட்டிக்கொள்வதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதி தான் பிஎஃப்ஐ என்பது போல இவர்கள் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இது தவறான ஒரு வாதம் மட்டுமல்லாமல் இது தவறான புரிதல் என்பதனை இஸ்லாமிய மக்களே ஏற்பார்கள் என்பதனை கூறிக்கொண்டு, இனியும் இது போன்ற இயக்கங்களுக்கு துணை கூறுகிறேன் பேர் வழி, துணை நிற்கிறேன் பேர் வழி என்று தங்களது இயக்கங்களுக்கும் தடையை வரவழைத்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.